Hi friends, welcome back to Sivascience Academy. நாம இன்னைக்கு இந்த வீடியோல மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்போ ஹைஜீன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு WHO ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் ஹெல்ப் டு மெயின்டைன் பர்சனல் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நம்மளோட பர்சனல் ஹைஜீனையும் நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நம்மக்கிட்ட ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது இங்கே பர்சனல் ஹெல்த் அப்படிங்கிறது தான் அந்த ஹைஜீனோட மேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ அந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பர்சனல் ஹைஜீனா என்ன, பப்ளிக் ஹைஜீன்னா என்ன, இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க, எடுத்ததுனால என்னென்ன மாதிரியான மேஜர் டிசீஸ் எராடிகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுது. பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா எவ்வளவு ஹைஜீனாக நம்மளோட பாடியை நம்மளோட சரௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அதுதான் பர்சனல் ஹைஜீன். ஸோ நம்மளோட பாடி அப்படிங்கிறப்ப டெய்லி அவங்க குளிக்கிறாங்களா, அவங்களோட எக்ஸ்டர்னல் பாடி, அந்த ஸ்கின், அந்த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் ஹியூமன் பாடி வந்து ஸ்கின் தான். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் அந்த கவர் ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளீனாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த நெயில்ஸுக்கு அந்த ஸ்கின்னுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் சுத்தமாக வச்சுருக்கிறாங்களா, நெயில்ஸை ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கிறாங்களா, முகத்தில் தலையில் இருக்கிற முடியெல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இது எல்லாமே பர்சனல் ஹைஜீனில் தான் வருது. ஈவன் நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது கூட பர்சனல் ஹைஜீனில் தான் வருது. இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய பாடி அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ப்ராப்பராக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணோனாலே நிறைய டிசீசஸ் நம்ம பாடியில் ஹார்பர் பண்ணுறதையோ இல்லை அது வழியாக உள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள என்ட்ரி ஆகிறதையோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன்று. அடுத்து பர்சனல் ஹைஜீனில் இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங், நம்ம இருக்கிற அந்த ஹேபிட்டட், நம்ம வீடு, அதில் இருக்கிற அந்த ரூம்ஸ், அதில் எஸ்பெஷலி அந்த டாய்லெட், அதில் இருக்கக்கூடிய அந்த யூட்டன்சில்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறோம், இது எல்லாமே பார்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன் தான். ஸோ ஒருத்தரோட பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், இன்ஃபெக்ஷனே அவருக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால் அவரே டிசீஸ்டு பர்சனாக ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒருவேளை அவர் எங்கே இருந்தாவது ஆக்சிடென்டலாக டிசீஸ் அவருக்கு வந்தால் கூட இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸையும் அவர் பெரும்பாலும் இது மாதிரி குறைக்கலாம். இது வந்து பர்சனல் ஹைஜீன் பற்றி. அடுத்து பப்ளிக் ஹைஜீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் பிளேசஸ் பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். பப்ளிக் பிளேசஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம வீடு இல்லாமல் நம்ம எங்கே வெளியில் போனாலும் அது எல்லாமே பப்ளிக் பிளேசஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பஸாருக்கு போகிறோம், மார்க்கெட் பிளேஸ் போகிறோம், ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், இது எல்லாமே பப்ளிக் பிளேசஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த பப்ளிக் பிளேசஸில் நம்ம என்ன மாதிரியான ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணோம், அந்த பப்ளிக் பிளேசஸ் எப்படி மெயின்டைன் பண்ணோம். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிப்போம் அப்படின்னா பப்ளிக் பிளேசஸ்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இருக்கிற ஒரு இடம், அங்கே வந்து நிறைய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இப்போ பாயிண்ட் என்ன, நம்ம ரொம்ப டீப்பாக யோசித்தோம் அப்படின்னா அங்கேயும் மனுஷங்க தான் இருக்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவலும் அந்த பாப்புலேஷனில் அவங்க பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா பப்ளிக் பிளேசஸும் சுத்தமாக தான் இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். பப்ளிக்னு ஒரு தனி ஒரு என்டைட்டி எதுவுமே கிடையாது. இண்டிவிஜுவல் சேர்ந்தால் தான் ஒரு பாப்புலேஷன், ஒரு பப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு இண்டிவிஜுவலும் பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேஸும் சுத்தமாக தான் இருக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பப்ளிக் டாய்லெட்டில் சுத்தமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பப்ளிக் டாய்லெட் சுத்தமாக இருக்காதது காரணம் அதை யூஸ் பண்ணுற அந்த இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட ஹைஜீனை அவங்க மெயின்டைன் பண்ணலை, அதை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணலை, ப்ராப்பராக அவங்க அந்த வாட்டர் ஃப்ளஷ் பண்ணி விடலை. இதெல்லாம் திரும்ப நிறைய ரிப்பீட்டடாக நடக்கும்போது அது வந்து சுத்தம் இல்லாத ஒரு இடமா அங்கே மாறுது. அண்ட் ஒன் மோர் திங், பப்ளிக் டாய்லெட்ஸு இந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸ் மட்டும்தான் அன்ஹைஜீனாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வீட்டில் ரொம்ப டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். எப்போவுமே நம்ம கையில் இருக்கிறது ஒரு மொபைல் ஃபோன் தான். நம்ம அந்த மொபைல் ஃபோனை தொட்டுட்டு நம்ம சாப்பிட்றோம், நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சாப்பிட்றதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டேட்டா வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட்டில் எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அதே நம்பர்ஸில், இன்னும் சில நேரத்தில் அதை விட அதிகமான நம்பர்ஸில் பாக்டீரியாஸ், எஸ்பெஷலி பேத்தோஜன்ஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸில் ஹார்பர் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் ஹைஜீன், நம்ம பப்ளிக் பிளேசஸை பப்ளிக் டாய்லெட் மாதிரியான ஒரு இடத்த ப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது நம்மளோட பர்சனல் ஹைஜீனே இவ்வளோ பெரிய ஓட்டையெல்லாம் நம்ம விட்டுட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன இந்த மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சாப்பிட்றது, ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, ஸ்னீஸ் பண்ணிவிட்டு அதை அதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் திரும்ப அப்படியே சாப்பிடுவாங்க, வாட்டரை ஸ்டெரைல் பண்ணாத வாட்டரை குடிப்பாங்க, அன்ஹைஜீனிக்காக இருப்பாங்க. அப்போது இது எல்லாமே
நம்மளோட பர்சனல் ஹைஜீன் இது மூலமாக எப்படி அந்த பப்ளிக் ஹெல்த் இல்லை பப்ளிக் ஹைஜீன் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. இன்னொரு காமன் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போது காஃப் பண்ணும்போது வாயை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணணும், அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து வெளியில் ஏரில் ஸ்ப்ரெட் ஆகாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது. ஓப்பன் ஏரில் அவங்க ஸ்னீஸ் பண்ணுவாங்க, காஃப் பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து ஏரில் ஸ்ப்ரெட் ஆகும். அதை இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஸ்னீஸ் பண்ணணும், காஃப் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போது இதுதான் அந்த பப்ளிக் ஹைஜீன் அன்ஹைஜீனாக மாறுறதுக்கான மேஜர் காசஸ். பர்சனல் ஹைஜீனை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பர்ஃபெக்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா பப்ளிக் ஹைஜீனும் பர்ஃபெக்டாக அங்கே பக்காவாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வேண்டியது. பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் ஏற்கனவே இனிஷியலில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அவேர்னஸை கவர்மெண்ட் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸும் நம்ம கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வேக்சின்ஸ். நிறைய டிசீசஸ் வந்து வேக்சின் மூலமாக இன்றைக்கி எராடிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியும், மலேரியா ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது, போலியோ ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஸ்மால் பாக்ஸ் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஈவன் டெட்டானஸ் கூட ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்மக்கிட்ட வேக்சின்ஸ் அவைலபிள். இந்த வேக்சின்ஸ் மூலமாக இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போது பப்ளிக் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸை நிறைய நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வாட்டர் மூலமாக, ஃபுட்டு மூலமாக, கண்டாமினேஷன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த அமீபியாசஸ், அப்புறம் பாக்டீரியல் டிசென்ட்ரி, அதுக்கப்புறம் பேசிலரி டிசென்ட்ரி, சிஜல்லா மூலமாக பாஸ் பண்ணக்கூடிய டிசென்ட்ரி, அது இல்லாமல் டைஃபாய்டு மாதிரியான டிசீசஸ், இதை மாதிரி ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். பர்சனல் ஹைஜீன் மூலமாக நம்மளோட இண்டிவிஜுவல் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலாம். வேக்சின்ஸு அதை பற்றின அவேர்னஸ் இருக்கிறது மூலமாக வரக்கூடிய டிசீஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் நமக்கு இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள். எப்படி ஒருத்தரோட பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் அந்த பப்ளிக் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் டிசீசஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.